யாசா பத்மாசனஸ்தாம் விபிலகலிதலீம் பத்மவத்ரா யதாக்கீம் கம்பீரா வர்த்தனா விஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசது கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம் महालक्ष्मीज विद्महे विष्णुपत्नीज धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய பேரருளும் உலகளாவியிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஜான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 7ஆம் நாள் 23/8/2024 வெள்ளிக்கிழமை. இந்த ஆவணி மாதத்து வெள்ளிக்கிழமை. பொதுவாக நாம் இந்த வெள்ளிக்கிழமை என்கின்ற பொழுது எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஆசாரங்களோட ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு நாள் இந்த வெள்ளிக்கிழமை. அந்த வகையிலே வீட்டிலே இந்த வெள்ளிக்கிழமைகளிலே வீடு பூராவும் துப்புரவு செய்து மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு சுவாமி அறையிலே விளக்கு ஏற்றி தீபங்களை எல்லாம் ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி பிரார்த்தனை செய்து லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்தரம் அல்ல லக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரங்கள், அபிராமி அந்தாதி, கந்தசஷ்டி கவசம், ஐயப்பன் கவசம், எதையாவது நமக்கு பாராயணம் செய்யக்கூடியதை இந்த வீடுகளிலே பாராயணம் செய்து கொண்டிருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் நிறையும் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே. அது நமக்கு முடியவில்லையானால் ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபம் செய்தாலே எல்லா செல்வங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நல்லூர் கந்தன் அலங்கார கந்தனுடைய இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நல்லூர் கந்தனுடைய உற்சவ காலங்களிலே அங்கே அந்த நல்லூர் பகுதி மட்டுமல்லாமல் யாழ் குழாநாடே, யாழ்ப்பாண குழாநாடு பூராகவும் ஒரு தெய்வீக கலையோடு கூடியதாக பக்திமயமாக எங்கு பார்த்தாலும் அடியவர்கள் முருகா 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 என்று அங்கே பிரார்த்தனைகள் செய்வதும் அங்கப்பிரதட்சணங்கள் செய்வதும் அடியளித்து நமஸ்காரம் செய்வதும் பஜனை பாடல்களோடு வருவதும் இவ்வளவு ஒரு சிறப்பான நிகழ்வோடு கூடியதாக இங்கே நல்லூரிலே அமைந்திருக்கின்ற ஞானசம்பந்தர் ஆதீனம், திரு ஞானசம்பந்தருடைய ஆதீனம். அந்த ஆதீனத்திலே சிறப்பான நிகழ்வுகள் தினமும் நடைபெற்று வரும் தெய்வீக இசை நிகழ்ச்சிகள். அங்கே நல்லை ஆதீனத்தை ஸ்தாபித்தவர் நல்லை குருமணி என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். முன்னைய காலங்களிலே எல்லாம் தினமும் இந்த நல்லையாதீன சுவாமிகள் அவர்களுடைய கதா காலக்ஷேபம், கதா பிரசங்கம் 25 நாட்களும் தொடர்ச்சியாக நடைபெற்ற காலங்கள். அந்த கதா பிரசங்கத்தை கேட்பதற்கென்று ஒரு கூட்டம் வரும். அவ்வளவு அழகாக அருமையாக இந்த நெல்லை குருமணியாக இருந்து ஆதீனத்தை ஸ்தாபித்த ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பெரும் பணி சமயத்துக்கு ஆற்றியவர்கள். இப்பொழுது 2வது குருமகா சன்னிதானமாக இருக்கின்றார்கள் சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள். அவர்களுடைய ஏற்பாட்டிலே அங்கே நல்லூர் பதியிலே அமைந்திருக்கின்ற நல்ல ஞானசம்பந்தர் ஆதீனத்திலும் இந்த உற்சவ காலங்களிலே சிறப்பான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் வேலன் சுவாமிகளுடைய ஏற்பாட்டிலே பஜனை பாடல்கள் இவ்வாறு சிறப்போடு கூடியதாகவும் அங்கே வீதிகளிலே தினந்தோறும் சிவஸ்ரீ பிரசன்னா குருக்கள், காந்த குரலோன் அவர்களுடைய
இந்த திருப்புகழ், அபிராமி அந்தாதி போன்ற இந்த கந்தன் அனுபூதி, அங்கே கந்தன் அனுபூதி பாடல்கள் தினமும் ஒலிக்கப்படுகின்ற பொழுதிலும் கேட்பதற்கு ஒரு ஆனந்தமாகவும் தெய்வீகத்தன்மையை கொடுக்கின்ற வகையில் அமைந்திருக்கின்ற ஒரு சிறப்பு நல்லூருக்குண்டு. நல்லூர் பெருமானுடைய திருவுள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.